கோம்பை விரலு சோட்டு ஆலாமரம் விழுது 10,000 ஒரு கிளைக்கு 3000 இலை அந்த இலைக்கு ஒரு கிளி 3000 கிளி அமர்ந்திருக்குது அந்த கிளி தாய் வளர்த்துற கிளின்னு சொல்றீ அம்மா அந்த தாய் வளர்த்துற கிளி அங்க எப்படி போச்சு அதுக்கு அடையாளம் என்ன அதான் 3000 கிளியில பிடிக்க முடியுமா அதுக்கு அடியாளம் என்னன்னு தெரியணும் இல்ல ஆமா ஆமா அது எப்படி இருக்கும் டாக்டர் கிட்ட தான் போய் கண்டுபிடிக்கணும் இப்ப நீ சொன்னியே அடையாளம் அடையாளத்துக்கு எதுக்கு போய் டாக்டர் கிட்ட காமிக்கணும் நீ ஒரு வார்த்தை முன்ன வேற மாதிரி சொன்ன பாரு நான் அடையாளம் தான் சொன்னேன் உங்க அதுக்கு எப்படியோ கேட்டிருக்கும் போது கண்டுபிடிச்சு சொல்லாய் சொல்லாய் அந்த அடையாளம் எப்படி எப்படி இந்த கிளி எப்படி அங்க போச்சு எங்க அம்மாவுக்கு 80 வருஷம் எங்க அப்பாவுக்கு 80 வருஷம் தள்ளும் தடுமாறு வயதுல சிவன் கிட்ட வரத்துக்கு போனாராம் எங்க அப்பா முன்னாடி அக்கௌண்ட்டுக்கு அதவு காடு நடக்க முடியல நான் பிள்ளை வர்றோம் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு எங்க அம்மா சொல்ல அடியே தாமரை பெரியனாச்சி என்னால நடக்க முடியாது அப்படின்னாங்க கல்லாறு முள்ளாறு நீராறு நெருப்பாரு எங்க அப்பாவால தாண்ட முடியல எங்க அப்பாவுக்கு கால் வலி அதாவது வாதம் நான் வரமாட்டேன் நீ வரவாங்கண்ணா பிள்ளை பெத்தான்னா நீ என்னமா பண்ணு நான் வரலன்னுட்டாரு மேல என்னால வர முடியாதாயா அப்ப எங்க அம்மா பாத்துச்சு உத்தமா பத்தினி ஒரு சொல் வாசகி இந்த பத்தினி உண்மையானால் என் பத்தாவும் பெரிய பாறாங்களாக போகட்டும் என்று சாபம் கொடுத்தார் அப்ப எங்க அப்பா கல்லாயிட்டாரு சரி நம்ம வீட்டுக்காரருக்கு துணை வேணுமே அப்படின்னு எங்க அம்மாவோடு உடன் பிறந்த இந்த பொன்கிளிய காவலுக்கு வச்சுட்டு எங்க அம்மா வரத்துக்கு போனாரு அப்ப வரத்துக்கு போய் சிவன் இடத்துல வாதாடி நீ பாவம் செஞ்சவ உனக்கு நான் குழந்தை தரமாட்டேன் அப்படின்னு சிவன் இடத்துல சொல்ல அந்த சிவபெருமான இடத்தில் வாதாடி தன்னுடைய பெருவரலை கடித்து அந்த சிவபெருமானுடைய மோக்கச்சந்தை வாங்கி எங்க அம்மா வரம் வாங்கிட்டு குழந்தை வரம் வாங்கிட்டு வந்தாங்களாம் திரும்பி ரிட்டர்ன் வந்தாங்க ஆமா குழந்தை வரம் வாங்கி வரும்போது எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்கல்ல எங்க அப்பாவை மட்டும் கல்சிலையா இருந்தவர் உயிரெழுப்பி எங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனா அந்த கிளிய மறந்துட்டாங்க அதனால அந்த கிளி அகடுக்கல்ல சிகடும் பாரு ஆளடிக்கும் தச்சங்காமை விரல சோட்டு ஆலமரம் விழுது 10,000 ஒரு கிளியில் 3000 இலை 3000 இலையில 3000 கிளி இருக்குது அதுல தாயார் வளர்த்திய தன்கிளி பொன்கிளி இருக்குதுன்னா அந்த கிளியை பிடிச்சிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சின்ன இடத்துல சொன்னேன் அம்மா இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டார் கண்ணு ரெண்டும் குண்டுமணி காது ரெண்டும் செவ்விதழ் பாத ரெண்டும் செந்தாமரை போல மூக்கு சிவந்த கிளி 3000 பச்சை கிளியில நம் தாயார் வளர்த்திய தன்கிளி பொன்கிளி இருக்குது அப்படின்னு சொன்னாரு அம்மா தங்கா இப்பொழுதே புறப்படுகிறேன் அப்படின்னு வனவேட்டைக்கு போன எங்க அண்ணே சின்னண்ணே நான் சொன்ன இடத்துக்கு போய் வீசினார் வலையில அப்ப அந்த 3000 கிளியில எத்தனை 3000 கிளியில எத்தனை கிளி 2999 கிளி பறந்து ஓடி போச்சு இவர் வீசுறதுல பயந்துகிட்டு எல்லாமே ஓடி போச்சு ஒரு கிளி மட்டும் அங்க நிக்குது ஒரு கிளி மட்டும் இருக்குது அந்த கிளி என்ன பண்ணிடுச்சு இது நம்ம தங்கச்சி சொன்ன அடையாளம் இருக்குது இந்த கிளி தான் நமக்கு சொந்தமான கிளி அப்படின்னு எங்க அண்ணன் சின்ன பிடிக்க போக அங்க மதுக்கரை செல்லியம்மனுடைய ஆலயம் அந்த மதுக்கரை செல்லியம்மனுடைய ஆலயத்துல கருவறையில போய் மதுக்கரை செல்லியம்மனுடைய வலது தோள மேல உட்கார்ந்து தோளு மேல அப்ப அந்த கிளி மதுக்கரை செல்லியம் இடத்துல சொல்லி அழுகுதான் அம்மா இன்னைக்கு நான் உயிரோட இருக்க போறதில்ல யாரோ என்ன வேட்டையாட வந்துக்கிறாங்க என்ன புடிச்சிட்டு போய் நீ கொன்னுருவாங்க நான் செத்து போயிருவேன் என்ன காப்பாத்துமா அப்படின்னு அந்த மதுக்கரை செல்லியம்மன் இடத்துல இந்த கிளி சொல்லி அழுதுதான் அப்ப அந்த மதுக்கரை செல்லியம்மன் சொன்னதான் நீ பயப்படாதம்மா தாமரை பெரியனாச்சி உங்க அம்மா இருந்தாங்கல்ல அவருடைய மகன் தான் சங்கர் சின்ன சுவாமி நீ சேர வேண்டிய இடமே அதுதான் அப்படின்னு சொல்லவும் அந்த கிளிய போய் மதுக்கரை செல்லியம்மனுடைய கருவறையில சென்று கிளியை சின்ன சுவாமி பிடித்து வந்து இந்த பட்டுக்கோட்டை அரமனை பந்தடி கட்டளையில இந்த பட்டுக்கோட்டை அரமனையில எங்க அண்ணன் சின்ன சுவாமி எனக்கு கிளியை கொடுத்தார் உங்க அண்ணன் கிளியை கொடுத்துட்டாரு அப்படி அந்த கிளியை வாங்கி தாயார் இறந்ததை எல்லாம் மறந்து அண்ணா
என்னை என்ன செய்தார்? இந்த பட்டுக்கோட்டை அரமனையிலே உத்தமாம்பத்தினி ஒரு சொல் வாசிக்கு நம்ம தங்கையை தங்கத்தால தகடடித்து என்னை தரையில் நடக்க வேண்டாம் என்று அந்த தங்க தகட்டு மேல் நடத்தி என்னை தங்க ஊஞ்சல் கட்டி என்னை தங்க ஊஞ்சலிலே வைத்து எங்க அண்ணமார்கள் என்னை சிறப்போடு வளர்த்தி வருகிறார். அது மட்டுமல்ல, எங்க அண்ணனுக்கு 2 பேத்துக்கும் முத்தாயி பவளாய் என்று சொல்லக்கூடிய 2 பேரும் எங்க அண்ணங்கள் கல்யாணம் செஞ்சுட்டாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. முட்டாயி முட்டாயும் இல்ல, வயலாயா? முத்தாயி பவளாய். பவளாய். அப்படி 2. இப்படி 2 பெண்களை எங்கள் அண்ணன் சின்ன பெரியண்ணன் திருமணம் செய்து என்ன செய்தார்? தன்னுடைய தங்கைக்கு நாத்தனா கொடுமை நேர்ந்துரும், அன்னிங்க கொடுமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு முத்தாயி பவளாய் என்று சொல்லக்கூடிய 2 பெண்ணையும் எங்க அண்ணங்கள் சிறையில வச்சுட்டாங்க. கல்யாணம் செஞ்சு வந்து சிறையில வச்சுட்டாங்களா? ஆமா. அதனால கன்னி சிறை வைத்து எங்க அண்ணிங்க 2 பேரும் சிறையில இருக்கிறாங்க. எங்க அண்ணன் 2 பேரும் என்ன தங்க ஊஞ்ச கட்டிலே என்னை தாளாட்டி வருகிறார். நேற்றைய தினம் வேட்டுவ படைகள் பன்னிமேல் சண்டை, வேட்டுவ சண்டைக்கு வேட்டுவ படைக்காக சண்டைக்கு போயிருக்கிறாங்க. யாரு? எங்க அண்ணன் பெரியண்ண சுவாமி, எங்க அண்ணன் சின்ன சுவாமி, பையமலை சாமுகன், இப்படி 3 பேரும் சண்டைக்கு போனாங்க. அந்த பன்னிய கொல்றதா இருந்தா நான் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தனை. சரி, நீங்க ஒரு நாய்க்குட்டி. நான் வளர்த்த நாய், இந்த நாய் வளர்த்துற எங்க அண்ணன் என்னங்கிறாரு, கங்கா அந்த சொட்ட நாய் எடுப்பு, அந்த மூலி நாய் எடுப்பு, நாங்க சண்டைக்கு போறோம் அப்படின்னு கேட்டாங்க. வெறும் இதோட போக உங்ககிட்ட இருக்கிற அந்த நாய் மூலி நாய் அனுப்பு, அனுப்பு, அந்த சொட்ட நாய் அனுப்பு அப்படின்னு எங்க சின்ன பெரியண்ணா 2 பேரும் இந்த நாயை கேவலமா பேசுறாங்கல்ல, இந்த நாய் கோவிச்சுக்கிச்சே. என்ன சொட்ட நாயின்னு சொன்னாங்கல்ல, எனக்கு சொக்கா தச்சு போட்டாதான் சண்டைக்கு வரும். இதுக்கு வந்து கேராக்கி பாருடா. என்ன மூலி நாயின்னு சொன்னாங்கல்ல, என் காதுக்கு முருவு பண்ணி போட்டாதான் சண்டைக்கு வருவேன் அப்படின்னு கோவிச்சுக்கிச்சு. அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணா நான் வளர்த்தன நாயை நீங்க கேவலமா பேசிட்டீங்க, என் நாய்க்கு சொக்கா தச்சு போடுங்க, காதுக்கு முருவு பண்ணி போடுங்க அப்படின்னு கேட்ட உடனே அது சொக்கா தச்சு போட்டு காதுக்கு முருவு பண்ணி போட்டு எங்க அண்ணமார்கள் நேற்று தினம் சண்டைக்கு போனார்கள். அந்த பன்னி வேட்டைக்கு, பன்னி சண்டைக்கு சென்ற அண்ணமார்கள் வீடு திரும்பி வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. இன்னும் காணோம். அண்ணன் வரும்போது தங்க தட்டெடுத்து ஆழமேந்தி வரவேற்கணும். இல்ல அண்ணமார்கள் வந்தா வரவேற்கணும். அப்படி ஆகட்டும்.